வணக்கம். இன்னைக்கு நாம ராமாயணத்தை பத்தி பார்க்க போறோம். ஆனா இது வெறும் கதைன்னு மட்டும் நினைச்சிராதீங்க. ஒரு கதையா பார்க்காம இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆழமான தத்துவத்தை தான் நம்ம அலச போறோம். நம்ம வாழ்க்கைக்கு ராமாயணம் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த ஒரு மேற்கோளே போதும் இந்த காவியத்தோட உலகளாவிய முக்கியத்துவத்தையும் காலத்தால் அழியாத அதோட ஈர்ப்பையும் புரிஞ்சுக்க. இது நம்ம ஊர்ல பிறந்திருந்தாலும் இதோட தாக்கம் உலக அளவுல இருக்கு. சரி, இந்த காவியத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்க நாம ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல்ல, இது ஏன் ஒரு காவியத்தை விட மேலானதுன்னு பாப்போம். அப்புறம் இதோட இலட்சிய நாயகன் நாயகி பத்தி தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா, இது எப்படி ஒரு மனிதநேய தத்துவமா இருக்குதுன்னு பாப்போம். நாலாவதா, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற போராட்டம். கடைசியா, மனுஷனோட ஒரு முக்கியமான குறைபாடு, அத பத்தியும் பேச போறோம். முதல் விஷயத்துக்கு வருவோம். ராமாயணத்தை ஏன் வெறும் காவியம்னு சொல்லாம அதுக்கும் மேலன்னு சொல்றாங்க? இது வெறும் கதையா இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? வாங்க பார்க்கலாம். ராமாயணத்தோட ஸ்பெஷாலிட்டியே அது எல்லாருக்கும் ஆனதுதான். ஒரு குழந்தைக்கு வழிகாட்டியா இருக்கு, ஒரு சாதாரண மனுஷனை உயர்த்துற கருவியா இருக்கு, படிச்சவங்களுக்கு இன்னும் ஆழமா சிந்திக்க வைக்குது. அதனாலதான் இதுக்கு இவ்ளோ பெரிய உலகளாவிய ஈர்ப்பு இருக்கு. இராமாயணத்தை இதிகாசம் அப்படின்னு ஒரு கேட்டகரியில வைக்கிறாங்க. இதிகாசம்னா என்ன? அது வெறும் கற்பனையும் இல்ல, அப்படியே நடந்த வரலாறும் இல்ல. இது புராண கதைகள் கலந்த ஒரு வீர வரலாறு. இந்த புராண கூறுகள் எல்லாம் இயற்கையா நடக்கிற விஷயங்களுக்கு ஒரு உருவம் கொடுத்து கொஞ்சம் மிகைப்படுத்தி படிக்கிற நமக்கு இன்னும் சுவாரஸ்யமாகுது. ஓகே, இப்போ இந்த காவியத்தோட ஹார்ட்டுக்கு வருவோம். அதோட மைய கதாபாத்திரங்கள். அவங்க வெறும் கேரக்டர்ஸ் மட்டும் இல்ல, ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணமா இருக்காங்க. ஸ்ரீராமர், அவர்தான் இந்த காவியத்தோட அச்சாணி. எவ்ளோ கஷ்டமான குழப்பமான சூழ்நிலையிலும் தர்மத்தை எப்படி விட்டு கொடுக்காம இருக்கிறதுங்கிறதுக்கு அவர் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் அவர் எப்பவுமே அதுக்கும் மேல ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாரு. அடுத்து சீதை. அவங்க பேர்லயே அவங்க யாருங்கிற ரகசியம் இருக்கு. சீதா அப்படின்னா உழவுச்சால்னு அர்த்தம். அதாவது நிலத்தை உழம்போது செஞ்ச வரி. அவங்க பூமியோட மகள், ஒரு வயல்ல கிடைச்சவங்கிறத இது குறிக்குது. ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சீதாதான் கடைசி வார்த்தைன்னு சொல்லலாம். அவங்களோட வலிமை கத்தி கேடயத்துல இல்ல, வர்ற கஷ்டத்தையெல்லாம் பொறுமையா தாங்கிக்கிட்டு அந்த பொறுமையாலேயே அதை ஜெயிக்கிறதுலதான் அவங்களோட உண்மையான வலிமை இருந்துச்சு. இப்போ நாம இராமாயணத்தோட மைய தத்துவத்துக்கே வந்துட்டோம். இது நாம பொதுவா நம்புற விஷயங்களை விட ரொம்ப ஆழமானது. அதாவது சும்மா கேட்டா கிடைக்காது, தகுதியாலதான் கிடைக்கும்னு சொல்லுது. இராமாயணம் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நமக்கு காட்டுது. அதுதான் நம்பிக்கைக்கும் தத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசம். கடவுள் கொடுப்பார்னு சும்மா நம்புறது ஒரு வகை, ஆனா தகுதியா இருந்தா நிச்சயம் கிடைக்கும்ங்கிறதுதான் தத்துவம். இது நாம செய்யற செயலுக்கும் அதோட விளைவுக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி பேசுது. இராமாயணம் இந்த 2வது வழியதான் நமக்கு காட்டுது. இதனாலதான் ராமாயணம் வெறும் கதை இல்ல, அது ஒரு லைஃப் மேனுவல். சனாதன தர்மம்னு சொல்ற அந்த நித்திய விதிகளின்படி ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு வழிகாட்டுது. அதனாலதான் இதுக்கு மனிதநேயத்தின் தத்துவம்ங்கிற ஒரு பெரிய பேர் இருக்கு. சரி, இப்போ நம்ம சமூகத்துல எப்பவுமே இருக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலான போராட்டத்தை இந்த காவியம் எப்படி காட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த காவியத்தை நீங்க படிச்சீங்கன்னா நல்ல சக்திகளான ரிஷிகளுக்கும் தீய சக்திகளான ராட்சசர்களுக்கும் நடுவுல ஒரு தொடர் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இது நம்ம சமூகத்துல நடக்கிற போராட்டத்தோட ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். ஆனா நம்ம சமூகத்துல ஒரு விசித்திரமான விஷயத்த நம்ம பாக்குறோம் இல்லையா? கெட்டவங்க, தப்பு பண்றவங்க எல்லாம் பயங்கர வேகமா முன்னுக்கு வர்ற மாதிரி தெரியும். ஆனா நல்லவங்க, நேர்மையா இருக்கிறவங்க ரொம்ப மெதுவா ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்திச்சு வர்ற மாதிரி இருக்கும். இத பாக்கும்போது என்னடா அது, இந்த உலகம் நல்லவங்களுக்கு இல்லையா அப்படின்னு நமக்கு தோன்றது சகஜம்தான். ஆனா ராமாயணத்தோட மெசேஜ் வேற. தீயவங்களோட பாதை பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா சக்சஸ்ஃபுல்லா போற மாதிரி தெரிஞ்சாலும் அதோட முடிவு அழிவுதான். நல்லவங்க பல கஷ்டங்களை சந்திச்சாலும் அந்த ஒவ்வொரு கஷ்டமும் அவங்களோட குணத்தை இன்னும் ஜொலிக்க வைக்குது. கடைசியில வெற்றி அவங்களுக்கு தான். இதுதான் இந்த காவியத்தோட மைய கருத்து. நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ராமாயணம் மனுஷனோட எந்த ஒரு குறிப்பிட்ட குறைபாட்டை எல்லா தீமைக்கும் மூல காரணமா சொல்லுதுன்னு பாப்போம். காமங்கிற ஒரு சின்ன குறைபாடு எப்படி ஒரு சின்ன தீப்பொறியிலிருந்து ஒரு பெரிய காட்டு தீயா மாறுதுன்னு இந்த காவியம் 3 ஸ்டேஜ்ல காட்டுது. அயோத்தியால அது ஒரு குடும்ப பிரச்சனை, கிஷ்கிந்தையில அது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைய உண்டு பண்ணுது, கடைசியா இலங்கையில அது ஒரு சமுதாயத்தை அழிக்கிற ஒரு பெரிய நோயா மாறுது. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க.
ராமனும் சீதையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ்க்கையில கூட சுயக்கட்டுப்பாட்டோட இருந்து இந்த காமத்தை ஜெயிச்சதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்காங்க. ஆக ராமாயணம் நமக்கு சொல்ல வர்ற ஃபைனல் மெசேஜ் இதுதான். நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிங்கிறது நம்ம சுய கட்டுப்பாட்டோட நேரடியா சம்பந்தப்பட்டது. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு காமத்தை ஜெயிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் தெய்வீகத்தை நோக்கி போறான்.